गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्तमाय विद्महे करणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்களையும் சிறந்த நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் நம்ம ஸ்ரீமடம் முகாமிட்டிருந்தபோது நடந்த ஒரு அற்புதத்தை தான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? அதாவது சன்னியாசிகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு வருஷமும் சதுர்மாசி விரதம் இருக்கிறது உண்டு. அந்த மாதிரி ஒரு சமயம் பலகாலம் முன்ன நம்ம மகா சுவாமிகள் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சதுர்மாசி விரதம் இருக்கார். அந்த சமயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெரியவா ஒரு இடத்துல தங்கியிருக்கா, ஸ்ரீமடம் தங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க சுற்று வட்டாரம் எல்லா ஊர்லேருந்தும் அவளை பார்க்குற வர வழக்கம் உண்டு. தங்களால் முடிந்த காணிக்கைகளை சமர்ப்பித்துட்டு தங்களுடைய மனக்குறைகளை சில பேர் நேரில் சொல்லுவா, சில பேர் மனசில் சொல்லலாமா வேண்டாமா நினச்சின்னு இருப்பார். அந்த மாதிரி அவருடைய கடைக்கன் பார்வை ஆசீர்வாதம் பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக சுற்று வட்டார பகுதியிலிருந்து எல்லாரும் வந்துட்டு போகிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆகிடுத்து. காலையில் தரிசனம் முடிஞ்சுட்டு சாயந்தரமும் தரிசனம்லாம் கொடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 7:30-8 மணி ஆகிடுத்து. பெரியவர் ஓய்வெடுக்கிறதுக்காக நார்மலாக கடையும் போடுவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம செட்டிநாடு பக்கத்துலேருந்து ஒரு புலவர் ஃபேமிலி ஒரு 5-6 பேர் காரில் தஞ்சாவூரை நோக்கி வர. அவள் கிளம்பினதே சாயந்தரம் ஒரு 5-5:30 மணி இருக்கும். அந்த காலத்துலலாம் காரில் ரொம்ப வேகமாலாம் இப்போ மாற்ற மாட்டேன், ஓட்ட மாட்டேன். ஏன்னா பவர் ஸ்டீரிங்னு இப்போ வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாம் அசால்ட்டாக அந்த நொடி பொழுதில் திருப்பிடலாங்கிறதுல வேகமாக வர. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ஸ்டீரிங் தான் அப்பெல்லாம் கார்களுக்கு. அவர் தன்னுடைய குடும்பத்தரோட கிளம்பி இந்த புலவர் வரார். வரும்போது ஒரு மதியம் வயிறு சரியில்லைங்கிறதுனால சாப்பிடலை யார் புலவர். காரில் ஏறி பயணிச்சுட்டு வரார். பசி வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சு. அப்படி வந்துட்டு இருக்கிறச்சே புலவர் ஒரு கண்ணில் படுறது நோட்டீஸ், பெரிய பெரிய நோட்டீஸெல்லாம் ஒட்டியிருப்பா இல்லையா, கண்ணில் படுற இந்த மாதிரி மகா பெரியவா இந்த மாதிரி ஸ்ரீமடம் வந்து இந்த ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருக்கா அப்படின்னு. அவர் பார்த்தோன்னா யார் இந்த புலவர், பெரியவா மேலே ஒரு மரியாதை உண்டு. மற்றபடி பெரியவரோட பக்தர்லாம் சொல்ல முடியாது, அவரை நல்ல மரியாதை உண்டு. மனசில் அவருக்கு தோணிருக்கு, சரி போய் பார்த்துட்டு தான் போகலாமே பெரியவாளை அப்படி. பசியோ ஒரு பக்கம் வயத்த கொள்வது. தன்னோட ஃபேமிலிகிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி போய் பார்த்துட்டு போடலாம் பெரியவாளை, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, அபிப்பிராயம் இருக்குது, போய் பார்க்கலான்னு இருக்கேன். அவள் குடும்பத்தாரெலாம் சொல்லியிருக்கா, உங்களுக்கோ பசி வயத்த கொள்றதுங்கள் இப்பயே நேரம் ஆகிடுது, அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கோ என்னமோ தெரியாது, இன்னும் லேட்டாக எடுத்துனா உங்களுக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னு. புலவர் சொல்லியிருக்கார், பரவாயில்ல
இது நான் அவர் மேலே வச்சிருக்கிற மரியாதைக்கு இருக்கிற ஒரு விரதமாக இருந்துட்டு போகிறது, அவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு காரணவா பேசிகிட்டே போகிறா. அந்த ஒரு கிராமம் வந்துடுது. யார் பெரியவா முகாமட்டுக்கு கிராமம் வந்துடுது. கிராமத்து எல்லையிலேயே பார்த்தோன்னா டிராஃபிக் ஜாம். ஏதோ மாட்டு வண்டியோ ஏதோ வந்து இந்த கடையாணி கேண்டு விழுந்ததுனால அது சரி பண்ணிட்டு இருக்கா. அதனால் ஓரளவு நிறையா பேர் நிற்கிறது. கார் போக முடியல, நிறுத்திட்டு இறங்கி கேட்குறார் என்ன ஆச்சுன்னு. இந்த புலவர் இறங்கி கேட்கும்போது அங்கே ஒரு பிராமணர் கட்டுக்குடுமி இவரை பார்த்து நீங்கள் தானே புலவர்னு கேட்டிருக்க. இவருக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு, என்னடா நம்ம புலவர்னு இவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது என்ன ஏது. ஆமாம் சொல்லுங்க சாமி அப்படின்னு இருக்கார் புலவர். இல்லை வாங்க நம்ம பெரியவா தங்கியிருக்கா, நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இவருக்கு இன்னும் ஆச்சரியம், என்னடா நம்ம நினச்சோம் இவர் எல்லாம் சொல்கிறாரு. சரி காரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர் இருக்காரையா அவரையும் கூப்பிட்டுண்டு அவர் இந்த பிராமணர் வழி சொல்கிறார் டிரைவருக்கு. ஸ்ரீமணம் தங்கியிருந்த அந்த மடத்துக்கு இவ எல்லாரும் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே இந்த கூட்டம் வந்த பிராமணர் சொல்ல கைகால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிட்டுடலாம் முதல்ல. இல்லை பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளில் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. புலவரும் அவள் குடும்பமும் கைகாலெலாம் அலம்பிட்டு வர. நல்ல ஒரு டிஃபன் ஏடு, பெரிய ஏடாக போட்டு சுட சுட அரிசி உப்புமா பிட்லே போட்டிருக்கா. அவளும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ருக்கா. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கூட்டம் வந்த பிராமணன் வாங்க பெரியவாளை பார்க்கலாம். அவள் குடும்பம் புலவரோட குடும்பம் சொல்லிருக்கு, பெரியவா இவ்வளோ நேரம் எடுத்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தூங்கியிருப்பார் பாவம். இல்லை உங்களுக்காக பெரியவர் காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்னும் தூக்கி வாரி போட்டுடுத்து அந்த புலவருக்கு. என்னடா நம்ம இந்த ஊருக்கு எப்போ வரப்போகிறோம், இந்த மாதிரி தன்னுடைய கண்ணில் அந்த மாதிரி நோட்டீஸ் பட்டது, வயிறு பசிச்சு அவருக்கான விரதமாக இருக்கட்டும், எல்லாமே இவருக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரியே தோன்றுறது. என்னடா நம்ம என்ன நினைச்சோமோ எல்லாமே நடக்கிறது. ஏன்னா முன்னெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புகிறதோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிற மொபைல் ஃபோனெல்லாம் கிடையாது. டெலிஃபோன் வசதியே ரொம்ப கம்மி. கிராமத்தில் ஒத்தட்டு 2 பேர்கிட்ட இருந்தால் அதிகம். பெரியவாளை போய் தரிசனம் பண்ணியிருக்க, எல்லாரும் தரிசனம் பண்ணியிருக்க, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணியிருக்கா. புலவர் நமஸ்காரம் பண்ணல, ஏன்னா அவருக்கு ஒரு அதீத ஒரு மரியாதை உண்டே தவிர பெரிய பக்தி எல்லாம் பெரியவா மேலே கிடையாது. நல்ல ஒரு மரியாதை உண்டான பெரியவா மேலே, இந்துக்களின் தலைவர் அப்படிங்கிறதுனால. புலவர் கேட்டிருக்கார், இந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு வரப்போகிறேன், இந்த மாதிரி உங்களை வந்து தரிசிக்கணும், இந்த மாதிரி வயிறு பசிக்கிறது எல்லாம் பெரியவா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு புலவர் சர்வசாதாரணமாக கேட்டிருக்கார். காஞ்சி மரியா பெரியவா ஒன்றுமே சொல்லலை, ஒரு புன்முறுவல் பூத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இவன் உடனே சரி பெரியவாளை பார்த்துட்டு மணி ஆகிடுது, மணி 11:30 மணி ஆக போகிறது ராத்திரி. சரி கிளம்பி பக்கத்தில் தான் தஞ்சாவூரை தாண்டி தான் போகணும், மன்னார்குடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்க போது பெரியவா அப்போ தான் சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் இங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில் போனால் போகும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த குடும்பமும் சரி நொடுத்து அந்த கூட்டின்னு வந்த பிராமணன் இவா தங்கறதுக்கான ஒரு அறை ஏற்பாடு பண்ணியிருந்தால் அங்கே இவ அந்த ஃபேமிலியை கூட்டின்னு போகிறார். அங்கே போனால் இன்னொரு ஆச்சரியம், எல்லாருக்கும் சுட சுட கல்கண்டு பால் வேறு அவள் தங்குற ரூமில் இருந்துருக்கு. இதில் என்ன ஆச்சரியம் கேட்டால், இந்த புலவர் குடும்பத்தில் 2 சின்ன குழந்தைகளும் இருந்து, குழந்தைகளுக்கு ராத்திரி பால் கொடுக்குற வழக்கம் உண்டு இல்லையா, அது எப்படி தெரியும், அது யாருக்கு வழக்கெல்லாம் தெரியல, எப்படி வந்தது. அதையும் வச்சிருக்கா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு மறுநாள் காலையில் தான் கிளம்பி போயிருக்கா. அந்த புலவர் நான் சொல்கிறேன் இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, ஏகே வேலன்னு பேர். அவர் பேர் திராவிட இயக்கத்தில் தன்னை அர்ப்பணிச்சுட்டு நல்ல ஒரு பதவியில் புலவராக இருந்தவர். திராவிட இயக்கத்தில் கடவுள் எதிர்ப்பு கொள்கை அதிகம் உடையவர். கடவுளை எதிர்த்து எத்தனையோ பட்டிமன்றங்களையும் தன்னுடைய கவிதைகளையும் பேச்சு மன்றங்களையும் வழக்காடு மன்றங்களையும் பேசியிருக்கார். நாத்திகராக இருந்திருக்கார். அது வரைக்கும் அந்த வேலன் காரியா புலவர் வேலன் அவருக்கு இருந்த பெரியவா மேலே இருந்த ஒரு
மரியாதை அன்னிலேருந்து பெரிய ஒரு பக்தியாக மாறி அவர் குடும்பமே ஆஸ்திகராக மாறிடுது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. பெரியவா எதுவுமே சொல்லலை, அவருக்கு எந்த ஒரு உபதேசமும் பண்ணலை. கடவுளை நீ பழித்து கூறக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லலை. என்ன ஃபாலோ பண்ணணும், இந்து தெய்வங்களை வணங்கணும், எந்த ஒரு இதுவுமே அவர்கிட்ட சொல்லலை. நீ இப்படி தான் இருக்கணும்னா சொல்லவே இல்லை. பாருங்க என்ன ஒரு அற்புதம் பாரும்போது. அதாவது தன்னை வணங்குபவர்களும் சரி, பக்தர்களும் சரி, ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கும் அவர் என்ன வழங்கினாரோ அதே தான் இந்த புலவருக்கும். அதாவது ஆத்மார்த்தமாக தன் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு மரியாதைக்காக அவருக்கும் தன்னுடைய கருணையை காட்டி கருணா விந்தனவர் இல்லையா நம்ம பெரியவா செஞ்சிருக்கார். அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம கேட்கும் போதும் படிக்கும் போதுமே நமக்கு சிலிர்த்து போடுது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். சாட்சாத் பெரியவாதான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது சரியா. மற்றொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை உங்களை பார்க்குறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.